பாமகல நடக்கிற அரசியல் திருப்பங்கள்ல நிறுவனர் ராமதாஸோட குடும்பமே தலையிட ஆரம்பிச்சுட்டதா சொல்லப்படுது. மகள் காந்திமதி அப்பா ராமதாஸுக்கு சமாதானம் சொல்ல தாய் சரஸ்வதி மகன் அன்புமணிக்கு சமாதானம் சொல்லியிருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி பனையூர் போன சரஸ்வதி அம்மாள் கிட்ட மகனும் மருமகனும் புலம்பி தள்ளியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு எண்டே இல்லையான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த குடும்பத்தை நான் தான் பிரிச்சு விட்டேன்னு சொல்றாங்க அத்தை. மகனுக்கும் அப்பாவுக்கும் நான் தான் சண்டை மூட்டி விட்டேனா? எனக்கு எந்த அரசியல் ஆசையும் இல்லை. மாமாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் அதுக்காக என் மேல பழி போடுறது நியாயமானு சௌமியா ஒரு பக்கம் அழுக, அப்பா தான் என்ன தலைவராக்குனாரு, இப்போ அவரே என்னை வெளியே போக சொன்னா வெளியில என்னை பத்தி என்ன பேசிப்பாங்க, எனக்கு தலைமை பண்பு சுத்தமா இல்லைன்னு பொதுவெளியில பேசுறாரு, என்னோட அரசியல் வாழ்க்கையே முடிக்க நினைக்கிறாருன்னு குமரி இருக்காரு அன்புமணி. இவங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொன்ன சரஸ்வதி அம்மாள், நீதான் அன்பு விட்டு கொடுத்து போகணும், இந்த ஒரு எலெக்ஷன்ல மட்டும் அவர் தலைவராகவும் உன்னை செயல் தலைவராகவும் இருக்க சொல்றாரு, அதை கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே, அவருக்கு பிறகு இந்த கட்சி உனக்கு தானே வரப்போகுது, இருந்தாலும் தலைவர் பதவியை திரும்ப உனக்கே தர சொல்லி நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நீ அமைதியா, முகுந்தனுக்கு அவர் பதவி கொடுத்தாலும் நீ எதுவும் சொல்லக்கூடாது, நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறத என்னால தாங்க முடியல, அடுத்த முறை நான் வரும்போது நான் அவரோட தான் வருவேன்னு நம்பிக்கையா பேசிட்டு போயிருக்காங்களாம். இவங்களுக்கு பிறகு GK மணி கூட நடந்த சந்திப்பு, இன்னும் பல பாமக நிர்வாகிகள்னு பலர்கிட்டையும் பேசியிருக்காரு அன்புமணி. எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், இந்த ஒரு தேர்தலில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கிறது தான். இதனால அன்புமணியும் கொஞ்சம் இறங்கி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காராம். தான் புதிய கட்சி தொடங்குற திட்டத்தையும் ஒத்தி வச்சிருக்காராம். வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகார்ல நடக்க இருக்கிற வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் ராமதாஸையும் அன்புமணியும் ஒன்னா மேடை ஏற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு வர்றதா தகவல் வெளியாயிருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா இல்ல மறுபடியும் ராமதாஸ் பெரிய குண்டை தூக்கி போடுவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி விரிவான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.